சார், நம்ம ஏற்கனவே பேசணும். ஆமா, தமிழ்நாடு அரசு கூடுதலாக இந்த வழக்கில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஒரு பார்ட்டியாக இம்ப்ளீட் ஆயிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறதுக்கு எதுவும் இல்லை. கோர்ட்டோட ரெக்கார்ட்ஸ்ல அவங்க ஒரு பார்ட்டியா இம்ப்ளீட் ஆகி இருக்கக்கூடிய தரவு பதிவாகி இருக்கிறது. ஆனா அரசு ஒரு 3 மாத காலம் அவகாசம் தான் கேட்டிருக்கிறதே தவிர சமூக நீதி துறை சார்பாகவோ அல்லது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பாகவோ எந்த வாதங்களையும் முன்வைத்ததாக எதுவும் தெரியல. கோர்ட்டோட ரெக்கார்ட்ல எதுவும் இல்லை. சரிங்களா சார்? இந்த 3 கேட்டகரியாக பிரித்து, கேட்டகரி 1 அதாவது பர்மனன்ட் குடியிருப்பாக இருக்கக்கூடியவர்கள், கேட்டகரி 2 டெம்பரவரி குடியிருப்பாக இருக்கக்கூடியவர்கள், கேட்டகரி 3 விவசாயம் மாத்திரம் செய்யக்கூடிய நபர்கள். இப்படி 3 பிரிவாக இவர்களை பிரித்து வெளியேற்றக்கூடிய காரியத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட தொடங்கிருச்சா, இல்ல அந்த வேலையை ரொம்ப வேகப்படுத்தி இருக்கிறார்களா? மக்களுடைய எதிர்ப்பு கடுமையாக இருப்பதால் அரசு கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி தெரியுது. சரி, ஆனால் உச்சநீதிமன்றத்தில் நடந்த நடவடிக்கைகளை பார்க்கும் போது தமிழக அரசு இனிமேல் அமைதியாக இருக்க முடியாதோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. சரி, வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஏனென்று கேட்டால் உச்ச நீதிமன்றம் இதுவரைக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த எந்த பிரச்சனையிலையும் இவ்வளவு தீவிரமான மேகமலை வீடியோ போராட்டம் எல்லாம் போடுங்க. இது பெரிய அளவுக்கு இந்த அளவிற்கு தீவிரத்தன்மை காணிச்சுச்சா அப்படின்னு எனக்கு நான் படிச்சு பார்க்கிறேன், எனக்கு தெரியல. இந்த வழக்குல என்னை ஆச்சரியப்படுத்திய ஒரு விடயம் என்னவென்று கேட்டால், களக்காடு முட்டுத்துறை டைகர் ரிசர்வ்ல அங்க இருக்கக்கூடிய காணிகள், பழங்குடிகள், அவர்களையும் வெளியேற்று அப்படிங்கிற அந்த தீவிரத்தன்மை நமக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கு. சரி, கூடுதலாக இந்த 3 கேட்டகரி பிடிச்சிருக்குது நீதிமன்றம். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, இந்த சென்ட்ரல் எம்பவர்டு கமிட்டி ஒரு நாள் தான் இங்க தங்கி இருக்காங்க. 4 நாள் தான் இருந்தாங்க. 4 நாள்ங்கிறது 2025 ஜூன் மாசம் 24ஆம் தேதி எங்க இருக்காங்க? மாஞ்சோலையில இருக்காங்க. ஓகே, மாஞ்சோலையை முடிச்சுட்டு இரவு தங்குறது திருநெல்வேலியில. சரி, அதிகாலையில கிளம்பி நேர வண்டி மேகமலை போகுது. இங்க இருந்து பயண நேரம் குறைந்தபட்சம் 6 மணி நேரம். திருநெல்வேலியில இருந்து மேகமலை போறதுக்கு 6 மணி நேரம். சரி, அங்க இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு 1 மணி நேரம் ஆய்வு செஞ்சுட்டு அப்படியே நேரம் தேக்கடி இரவு தங்குறதுக்கு போயிடுறாங்க. 26ஆம் தேதி பெரியார் டைகர் ரிசர்வ் ஆய்வு நடக்கு. சரி, எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, 4 பேர் கொண்ட அந்த கமிட்டி பயண நேரத்திலேயே தன்னுடைய நேரத்தை செலவழிச்சிட்டு இந்த ஆக்கிரமிப்பை நாங்கள் பார்த்தோம். என்ன இவங்க போனது மேகமலைக்கு மட்டும்தான், வெள்ளிமலை ரேஞ்சுக்கு போகல, வருஷநாடு போகல, கடமலக்குண்டு போகல, மயிலாடும்பாறை போகல, வாலிப்பாறை போகல. இவங்க போறது நேரடியா திருநெல்வேலியிலிருந்து நேர மேகமலைக்கு தான் போறாங்க. சரி, அப்ப மேகமலையில போய் ஒரு 1 மணி நேரம் ஆய்வு செய்துட்டு இவ்வளவு ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்னு இவங்க உச்ச நீதிமன்ற ரிப்போர்ட் கொடுக்கறதும், உச்ச நீதிமன்றம் கடுமையை காமிக்கிறதும். ஏன்னா இதுல 3 வகையான கேட்டகரி இல்ல சார். இப்போ மேகமலையில பாத்தீங்கன்னா தேயிலை தோட்ட குடியிருப்பு இருக்கு, உட்பிரையார் கம்பெனி இருக்கு, கம்பெனியோட தேயிலை தோட்ட குடியிருப்பு இருக்கு. அங்கே ஆயிரக்கணக்கிலே மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பெர்மனன்ட் செட்டிலர்ஸ். சரி, 2வது கேட்டகரி என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பெர்மனன்ட் செட்டிலர் போய் விவசாயம் மட்டும் பண்ணக்கூடியவங்க, தற்காலிக குடியிருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கேட்டகரியும் இந்த கடமலக்குண்டு மயிலாடும்பாறைக்கு பொருந்தாது. மேகமலைக்கு மட்டும்தான் பெர்மனன்ட் செட்டிலர்ஸ். அவங்களுக்கு பட்டா கிடையாது. அது ஒரு லீஸ் லேண்டு, ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளர் நிறுவனத்துல அந்த குடியிருப்பாளர் வேலைக்காரன் குடியிருப்புல தங்கி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் 1970 கடமலை மயிலை ஒன்றியத்துல அத்தனை பேருக்கும் பட்டா கொடுக்கப்பட்டது. அத்தனை பேருனா எவ்வளவு பேருனா அந்த குடி இன்னைக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் இன்னைக்கு வகைப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, இதுல 70% பேர் பட்டா பெற்றவர்கள். அதாவது வாலிப்பாறை வைகை தரையிறங்கக்கூடிய வாலிப்பாறையில் ஆரம்பிச்சு இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமலக்குண்டை தாண்டி பாலூத்து வரைக்கும் இவர்கள் எல்லாம் பெர்மனன்ட் செட்டிலர்ஸ். முறையாக பட்டா பெற்று அரசுக்கு வரி தீர்வு செலுத்தி வீட்டுக்கு வரி செலுத்தி மின் இணைப்பு பெற்று எல்லாமும் பெற்று வாழக்கூடிய ஒரு முழு உரிமை பெற்ற ஒரு குடிமக்கள். இவர்கள் ஒரு நாள் ஆய்வுல இத்தனை பேரும் ஆக்கிரமிப்பாளர்கள் எந்த அடிப்படையில கண்டுபிடிச்சாங்க, யாருகிட்ட ரெக்கார்டு வாங்கினாங்கன்னு தெரியணும். கூடுதலாக இதே உச்ச நீதிமன்றம் 2006, 2014 முல்லை பெரியாறு தொடர்பாக கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்
இன்னைக்கு வரைக்கும் கேரள அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படவில்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த சொல்லி ஒரு வார்த்தை கூட இன்று வரை வாய் துறக்காத உச்ச நீதிமன்றம் இந்த காலங்காலமாக 3 தலைமுறை ஆகி போச்சு. அவங்களுக்கு அங்க போய் நான் கை வைப்பேன், அவர்களை வெளியேற்றுவேன் என்று சொன்னால் எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து விடுமோ என்கிற அச்சம் வருது. கூடுதலாக என்ன சொல்லுது, அரசினுடைய நலத்திட்ட எதுவும் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் அங்க குடியிருக்காங்க. 118 அரசு கட்டடங்களை அகற்றுன்னு சொல்லுதாங்க. 6 மாத கால இடைவெளியில் அகற்று, குடிநீரை துண்டிக்க வேண்டும், மின்சார இணைப்பை துண்டிக்க வேண்டும் சொல்றாங்க. மாற்று இடம் எங்க இருக்கு நான் கேட்கிறேன். மறு குடியேற்றம் வேணும். பட்டா வச்சிருக்கிறான், பத்திரம் வச்சிருக்கிறான், தீர்வு கட்டி இருக்கிறான். அதற்கான மீள் குடியேற்றத்தை அரசு செய்ய வேண்டும் என்பதற்கு கூட அவகாசம் கொடுக்க மாட்டோம். 28ஆம் தேதி வர்ற 27 நாள் தான் இருக்கு. 28ஆம் தேதி முத்திரையிடப்பட்ட கவர்ல என்ன செய்யணும், சென்ட்ரல் எம்பவர்டு கமிட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அறிக்கை கொடுக்கணும். செப்டம்பர் 1ஆம் தேதி வழக்கம் மறுபடியும் எடுக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு குறுகிய கால அவகாசம் கொடுத்து ஒரு மாநில அரசை நிர்பந்திப்பது என்பது. எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. பழைய ஆட்சியாளர்கள் செய்த தவறினுடைய தொடர்ச்சி தான் இவ்வளவு கடுமையான நடவடிக்கை. 2020 பிரச்சனை தீவிரமாயிடுச்சு. அப்பவே இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா சரி செஞ்சிருக்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினரான மகாராஜ் என்ன சொல்றாரு சட்டமன்றத்துல, நாங்கள் 5 ஆண்டு காலங்கள் இந்த மக்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் பார்த்து கொண்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மேகமலைக்கு 12 ரிசார்ட்டை அகற்ற வேண்டும் சொல்லுது. 3 ரேஷன் கடை இருக்குன்னு சொல்லுது. சார் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க, அரசரடிங்கிற இடத்துல ரேஷன் கடை இருக்கு, வண்டியூருங்கிற இடத்துல ரேஷன் கடை இருக்கு, அப்படின்னு நரியுத்துங்கிற இடத்துல ரேஷன் கடை இருக்கு. இது 3க்குமே பட்டா கிடையாது. ரேஷன் கடையை நிப்பாட்டு, 6 அங்கன்வாடி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு இவ்வளவு தெளிவாக சென்ட்ரல் எம்பவர்டு கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கு எண் 22,146 22,146 2017 அதுல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 1, 2018. குறிப்பிட்ட இந்த பகுதியினுடைய ஆக்கிரமிப்பு, இந்த வைல்ட் லைஃப் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய என்க்ரோச்சஸ் எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வனுடைய என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவின் அடிப்படையில் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த டாஸ்க் ஃபோர்ஸை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும்ட்டு சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு பாயிண்ட் நம்பர் 36 தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுக்கு தேனி மாவட்ட எஸ்பியினுடைய உதவியும் கேக்குறாங்க. ஆமா, எல்லாருமே நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது நீங்க சொல்றது படி நீங்க ஆனா என்ன சொல்றீங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பக்கம் 24 சொல்கிறது 4601 நபர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4601 நபர்கள்ல 70% பேருக்கு வருவாய்த்துறையால் பட்டா வழங்கப்பட்டிருக்கா? ஆமா. ஓகே சார், பட்டா இல்லாதது எங்க அப்படின்னு கேட்டா, அந்த வனவிலங்கு சிறுவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் சொல்லக்கூடிய அந்த அடையாளப்படுத்தப்பட்ட 2021 அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிக்குள்ள குறிப்பிட்ட ஒரு 10 கிராமம் இருக்கு. ஓகே, அவங்களுக்கு தான் பட்டா கிடையாது. குறிப்பாக மஞ்சனூத்து, வெள்ளிமலை, அதாவது மூலவைகை தொடக்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை போகக்கூடிய வெள்ளிமலை வனச்சரகத்துல மஞ்சனூத்துல பட்டா கிடையாது. அரசடியில பட்டா கிடையாது. நரியூத்துல பட்டா கிடையாது. மேல போறோம்னா காமராஜ் நகர்ல பட்டா, காமராஜபுரத்துல பட்டா கிடையாது. அண்ணா நகர்ல பட்டா கிடையாது. இந்திரா நகர்ல பட்டா கிடையாது. இவர்கள் தான் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டார்களே தவிர, அந்த மஞ்சனூத்து செக் போஸ்டுக்கு கீழே கோரையூத்துன்னு ஒரு ஊருக்கு தான் எல்லை கிராமம், அங்கேயும் பட்டா இல்ல. அது ஊர் பட்டா தான் இருக்கு, தனிப்பட்டா கிடையாது. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், பட்டா இல்லாம இருக்கிறாங்க. முதல்ல ஆக்கிரமிப்பாளர்கள் இவர்கள் வகைப்படுத்தியது அந்த பகுதியை மட்டும்தான், வனச்சரகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதியை தான் இவங்க வகைப்படுத்தினார்கள். ஆனா இப்ப என்ன சொல்லுறாங்க, ஆக்கிரமிப்பாளர்கள் 6000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இந்த காலங்காலமாக அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை வெளியேற்றும் போது எதிர்வினை என்னவாக இருக்கு? துணை ராணுவத்தை கொண்டு விட்டு அடிச்சு கொல்ல போறீங்களா? நான் கேட்கிறேன். துணை ராணுவத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க, அடிச்சு கொல்ல போறீங்களா 6000 பேரையும்? நான் தெரியாம கேட்கிறேன். வீடு குடியேற்றத்துக்கு இடம் இல்ல. 6000 பேர் எங்கோட்டு குடியேற்றது? மாஞ்சோலையில 700 ரேஷன் கார்டு. இந்த 700 ரேஷன் அட்டைதாரர்களை மறு குடியேற்றம் செய்வதற்கு கடந்த ஆட்சியில போராடிட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் போய் வீடு கொடுத்து அவங்களை தங்க வச்சாங்க. நீங்க 700 ரேஷன் கார்டுக்கு இந்த மாநில அரசு தவிக்கும் போது 6000 பேரை நீங்கள் எங்க கொண்டு போய் மேல் குடியேற்றம் செய்வீங்க? இடம் எங்க இருக்கு?
ஓகே அண்ணா, எனக்கு ஒன்று சொல்லுங்க. அதாவது இந்த சென்ட்ரல் எம்பவர்மெண்ட் கமிட்டியினுடைய உத்தரவின் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் 24, 2026 முதல் 27 பிப்ரவரி 2026 வரை இந்த ஒரு 3 நாட்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரோன் சர்வேவை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த என்க்ரோச்சர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க, எவிக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக என்ன இந்த பவுண்டரி ஃபிக்சேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 210.07 சதுர கிலோமீட்டர் அளவிலான அந்த பகுதியை வந்து ட்ரோன் சர்வே பண்ணுவதற்காக இவர்கள் முயற்சி எடுத்து அப்ராக்சிமேட்லி வெறும் 3 சதுர கிலோமீட்டர் மட்டும்தான் நாங்கள் ட்ரோன் சர்வே பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இவங்க இன்னும் பவுண்டரி ஃபிக்சேஷன் பண்ணல, எங்க என்க்ரோச் பண்ணியிருக்காங்க, அது பட்டா லேண்டா இல்ல ஃபாரஸ்ட் லேண்டாங்கிறத இவங்க இன்னும் எக்ஸாக்டா ஐடென்டிஃபை பண்ணாத போது நாங்க ஆர்ம்டு ஃபோர்ஸ் அனுப்புவோம், நீங்க வந்து இதை செஞ்சே ஆகணுங்கிற இந்த வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கொள்வது? நான் கேக்குறேன், ஒரு சதுர கிலோமீட்டரை ஒரு ட்ரோன் விட்டு அந்த பவுண்டரி ஃபிக்சேஷன் பண்றதுக்கு ஒரு நாள் ஆகுது, ஒரு நாளையில 3 சதுர கிலோமீட்டர் தான் அளக்க முடியும். அப்படி பார்த்தா 210 சதுர கிலோமீட்டர் அளக்கிறதுக்கு 6 மாசம் வேணும். ஓகே, ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள்ள இன்னும் 7 நாளைக்கு நீ வந்து முத்திரையிட்டு என்ன செய்ய, எனக்கு கவர்ல வந்து லெட்டர் கொடுன்னு சொல்லி சென்ட்ரல் எம்பவர்டு கமிட்டியை நிர்பந்தப்படுத்துறதும், செப்டம்பர் 1ஆம் தேதி நாங்க வழக்கை மறுபடியும் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்வதும், அந்த ப்ரொடெஸ்ட் வீடியோ போட்டு அளக்கிறதுக்கே 6 மாசம் ஆகுமே. ஓகே, நீங்க செப்டம்பர் 1ஆம் தேதி மறு வழக்கு எடுத்து என்ன செய்ய போறீங்க? துணை ராணுவத்தை அனுப்பி என்ன பண்ண போறீங்க? வருஷ நாட்டாதான் கேள்வி. ஓகே, ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு. ஒரு நீதிமன்றம் என்ன செய்து விட முடியாது, ஒரு மக்களுடைய வாழ்நிலைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உடனடியாக எடுக்க முடியாது. நீதிமன்றத்துக்கு எதிரான கருத்து இல்ல, ஆனால் நீதிமன்றம் என்ன செய்ய முடியாது, ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு பெரிய கூட்டத்தினுடைய வாழ்நிலையை ஒரு நாளில் தீர்மானிக்க முடியாது. ஓகே. பென்னி குயிக் சார் வணக்கம். பென்னி குயிக் சார், இந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை 8 கோடி சார். அசம்பிளி நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு 6 மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்ட இன்னைக்கு ஒரு ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் உள்துறை இலாக்கா அமைச்சர் தலைமையில் நடந்திருக்குது. இதையெல்லாம் தாண்டி நாங்கள் இன்னைக்கு இந்த தீர்ப்பை வந்து இந்த மேகமலை விவகாரம் குறித்து எடுத்திருக்கிறோம். அப்படின்னா இது 4601 மக்கள் பிரச்சனை மாத்திரமல்ல, அந்த மக்களோடு நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கிறோங்கிறத தெரியப்படுத்துவதற்காகத்தான் 2வது முறையாக இதை எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு அசம்பிளியை விட 5 மாநில 6 மாநில முதலமைச்சர்கள் வந்து கலந்து கொண்ட நிகழ்வை விட உச்சநீதிமன்றம் துணை ராணுவத்தை அனுப்புவோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு ரொம்ப பெரிதாகப்பட்டது. அதனால் தான் இதை எடுத்திருக்கிறோம். சரியா? இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆமா சார், இது வந்து இந்த மேகமலை வந்து புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இருக்குல்ல, இந்த ஆண்டை வந்து சார் சொன்னாரு 2021 அப்படின்ட்டு. இப்ப பேசின ஒரு நேயர் சொன்னாரு புலியே இல்லாத இடத்த புலிகள் காப்பகம்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் கேட்கிறேன் சார், இந்த புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட காரணம்தான் இந்த மக்கள் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தமான உத்தரவு பிறப்பிக்க ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கா? இருக்கு. புலிகள் காப்பகம் வெறுமனே ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது, காப்பு காடு அப்படின்னு அறிவிக்கிறது. ஓகே, புலிகள் காப்பகம் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு நிறைய வேறுபாடு. இப்போ புலிகள், யானைகள், மானு, மிளா இதெல்லாம் என்ன செய்யறது, ஷெட்யூல் 1ல கொண்டு வருது ஃபாரஸ்ட். சரி, அந்த ஷெட்யூல் 1ல வரக்கூடிய விலங்குகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. காப்பு காடாக ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுவரி, ஒரு நேஷனல் பார்க்குக்கு இல்லாத முக்கியத்துவம் புலிகள் அந்த டைகர் ரிசர்வுக்கு இருக்கு. அது உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்ல. காரணம், மற்ற வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கு, நேஷனல் பார்க். இப்ப நீங்க உடுமலைப்பேட்டையில இருந்து மூணார் போற வழியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல இந்திரா காந்தி நேஷனல் பார்க், சின்னாறு வைல்ட் லைஃப் சாங்சுவரி 2, லக்கம் வைல்ட் லைஃப் சாங்சுவரி 3, இரவிகுளம் நேஷனல் பார்க் 4. பாத்துக்கோங்க, ஒரு 80 கிலோமீட்டருக்குள்ள 3 பார்க்கு இதெல்லாம் இருக்குது. ஆனால் அங்க ரோடு போகுது, அங்க மக்கள் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் போயிட்டு இருக்காங்க, எந்த தடையும் இல்ல. யானை ரோட்ல நிக்குது, புலிய பாக்குறாங்க, சிறுத்தையை பாக்குறாங்க. ஆனா இந்த சகோதரி ஒருத்தங்க சொன்னது போல புலியே இல்ல அப்படிங்கறத நான் ஏற்றுக்கிட மாட்டேன். காரணம், அங்க புலி இருக்கு, எண்ணிக்கையில 22 எண்ணிக்கையில இருப்பதாக அது
அது அந்த கால் தடத்தை வைத்து என்ன செய்தாங்க, அதை அளவீடு செய்திருக்கிறாங்க. புலி இருக்கு. புலி வருஷ நாட்டுக்குள்ள வருமா அப்படின்னு கேட்டா வராது. ஓகே. நீங்க மற்ற எல்லையில வன எல்லையை விட வருஷ நாட்டுல இருந்து வாலிப்பாறை, அதான் வைகை தரையிறங்கக்கூடிய இடம், அந்த வாலிப்பாறை ஆரம்பிச்சு வாலிப்பாறை ஓகே, தானிப்பாறை வாலிப்பாறை ஓகே ஓகே சொல்லுங்க. அப்போ வாலிப்பாறையில ஆரம்பிச்சு கடமலை கொண்டு இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நேரம் மஞ்சளுத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய கோலையுத்து கோம்பத்தோடு வரைக்கும் புலியை யாரும் பார்த்ததில்லை. ஓகே. அது ஏரியா மேகமலை வெள்ளிமலை ரேஞ்ச், அந்த சரகத்துக்குள்ளதான் புலி இருக்கு. ஆனால் 2021 பிறகு இந்த கேள்வி இல்ல. 2020 என்ன செய்யுது, இதே மத்திய வனத்துறை அமைச்சகம் 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை கையில் எடுக்கு. இப்ப இல்ல, 2020 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தையும் 1980 வன சட்டத்தையும் என்ன செய்யறாங்க, கையில எடுத்து வச்சு இதெல்லாம் முறையா பின்பற்றப்படுதா டைகர் ரிசர்வுக்குள்ள அப்படின்னு இவங்க ஒரு ஆலோசனை பண்ணிதான் இந்த பிரச்சனை கொண்டு வரப்படுது. நான் என்ன கேட்கிறேன், 2026 வனச்சட்டத்தின் அடிப்படையில 2025 டிசம்பர் 13க்கு முன்னால ஒரு வனப்பகுதிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் 75 வருஷமா அந்த பூமியில குடியிருந்தால் அவர்கள் அங்க வாழ்வதற்கான சலுகை இருக்கிறது 2026 வனச்சட்டத்துல. 2025 டிசம்பர் 13க்கு முன்னால அந்த பகுதியில நீ வாழ்றியா, நீ ஆதிவாசியா இருந்துக்கா, நீ ஆதிவாசி அல்லாத சமூகமா நீயும் இருப்பதற்கான சலுகை இருக்கிறது சொல்லி இதே 2026 வனச்சட்டம் சொல்லுது. அதை தூக்கி இவங்க குப்பையில போட்டுட்டு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தையும் 1980 வன பாதுகாப்பு சட்டத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். 2026 வனச்சட்டத்தை நாங்க இம்ப்ளிமெண்ட் 2006 வனச்சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னா எதுக்கு இந்த பார்சியாலிட்டி உச்ச நீதிமன்றத்திற்கு? நீங்க தானே போட்டீங்க அண்ணே. இந்த 2000 இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க 2006 வனச்சட்டம் சொன்னீங்கல்ல. இப்ப இந்த 2006 வனச்சட்டத்தின்படி இவர்கள் இங்கு குடியிருக்க உரிமை பெற்றவர்கள் அப்படின்னு இந்த சட்டம் உரிமைப்படுத்துகிறது. இவர்கள் இங்கு ஒரு 75 ஆண்டு காலமாக இருக்கிறார்கள். 75 ஆண்டு காலமாக இந்த நிலத்தை அனுபவித்து அங்கு விவசாயம் செய்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அரசு தான் இவர்களை என்க்ரோச்சர்ஸ்னு சொல்லியிருக்க. கலெக்டர் தான் அதுக்கு காரணம். கலெக்டர் டிஎஃப்ஓ தான் காரணம். ஓகே, இத மாத்த முடியுமா? எதுக்காக வருவாய் கிராமமா சேர்த்தீங்க? தேனி கலெக்டருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பழைய கலெக்டருக்கு. எதுக்காக நீங்க வாலிப்பாறைய, மூலக்கடைய, மஞ்சளூத்த வருவாய் கிராமம்னு ஏன் சேர்த்தீங்க? ரெவென்யூ ரெக்கார்டுக்குள்ள ஏன் அதை கொண்டு வந்தீங்க? ஓகே, நீங்க வச்சிருக்க ரெவென்யூ ரெக்கார்டு தானே அப்படியே கொடுத்திருக்கீங்க சென்ட்ரல் எம்போர்டு கமிட்டிட்ட. நான் என்ன கேட்கிறேன், தேனி கலெக்டர் என்ன செஞ்சிருக்கணும்? வருவாய் கிராமமாக இருக்கிறது, அது வருவாய் கிராமமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க போய் முருக்கோடைங்கிற ஊர்ல போயிட்டு என்க்ரோச்சர், நரியூத்துல இருக்கிற எல்லாரும் என்க்ரோச்சர், வண்டியூர்ல இருக்கிற எல்லாரும் என்க்ரோச்சர். நான் ஒண்ணு கேட்கிறேன், வனச்சரகத்திற்குள் பட்டாயில்லாமல் வாழக்கூடிய விவசாயிகளுக்கு மாற்றி இடம் கொடுத்து கொண்டு வாங்க. ஆனால் இந்த வரி வசூலோடு வரி கட்டி அவன் கரண்ட் வச்சு அவன் தண்ணி இழுத்து அவன் பஞ்சாயத்துக்கு தீர்வு கட்டி வாழக்கூடிய மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்வதே தவறு. வணிக நோக்கியவர்கள் அங்க இல்ல. ஓகே, வணிக நோக்கி இல்ல, குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நீங்க அவனை போயிட்டு நீங்க கமர்ஷியல்ல சேர்க்க கூடாது. நீங்க மேகமலையில 12 ரிசார்ட் போட்டணும்னு சொன்னீங்க, வரவேற்கிறோம், பூட்டுங்க பூட்டுங்க. உட்புறையார் தேயிலை கம்பெனி பூட்ட போறீங்களா? பூட்டுங்க. அங்க வேலை செய்யக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அதையும் பூட்டுங்க. மேல விடாதீங்க. வெள்ளிமலை வனச்சரகத்துக்குள்ள ஆக்கிரமிப்பாளர் இருக்காம நீங்க சொல்றீங்க, அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாற்று இடம் கொடுங்க. ஆனால் நீங்கள் வாலிப்பாறை முதல் பாலூத்து வர, கட்டமனூர் வர, நீங்க கடமலை குண்டுல இருந்து இந்த பக்கம் காமங்கல்லு, கோம்பத்தோடு, கோவணத்தோடு, மஞ்சளோத்து, கோரையத்து வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? அங்க இருக்கக்கூடிய வரி செலுத்தக்கூடிய மக்களை ஆக்கிரமிப்பாளர் என்க்ரோச்சர் என்று வகைப்படுத்துவதை முதல்ல தேனி மாவட்ட கலெக்டர் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் பாக்கணும். இடுக்கி, கொல்லம், திருவனந்தபுரம் மாவட்ட கலெக்டர்கள் என்ன செய்யணும்? இவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று வகைப்படுத்தக்கூடாது. எப்படி வரி வாங்கின? எதுக்கு இந்த கலெக்டர் வரி வாங்கினாரு? வருவாய் கிராமமாக நீங்க ஏன் சேர்த்தீங்க அவங்கள? கடமலை மயிலை யூனியன்ல இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் எதுக்காக வருவாய் கிராமமாக சேர்த்தீங்க? சேர்த்துட்டு நீங்களே வரி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க என்க்ரோச்சர்ஸ் அப்படிங்கிற பட்டியல்ல எப்படி கொண்டு வந்தீங்க? 2006 வனச்சட்டத்தின் அடிப்படையில 2005 மே 13க்கு முன்னாலேயே குடி வந்தாச்சு.
முடிவந்தாச்சு. அந்த சட்டத்தின் அடிப்படையில உச்ச நீதிமன்றம் வந்து நான் ஒண்ணு கேட்கிறேன், இது என்னுடைய அறிவு கிட்டே தான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சார் சுப்ரீம் கோர்ட் கிடையாது சார், நீதிமன்றம் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் தான் ஃபர்ஸ்ட். சட்டம் இயற்றக்கூடியவர்கள் தான் முதலில், நாடாளுமன்றம் தான் முதல்ல இருக்கு. அதை அமல்படுத்தக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் 2வது இடம், ஜுடிஷியரி 3வது இடம் தான் சார். நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை, சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நீங்க என்ன செய்றீங்க, மிரட்டுறீங்க. எனக்கு இத்தனை காலத்துக்குள்ள நீ வந்து என்க்ரோச்சர் சார், விரட்டு, கரண்ட கட் பண்ணு, தண்ணியை கொடுக்காத, அப்பட்டமான மனித உரிமை மீற அதை செய்ய முடியாது. அதை செய்யறதுக்கு நான் ராணுவத்தை கொண்டு வருவோம்னா ஏற்கனவே பிரிட்டிஷ் ராணுவத்தை பார்த்தவர்கள் அங்கு வாழக்கூடிய. ஓகே 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 பேசலாம் சார். இதையும் பாராமிலிட்டரியும் பார்ப்பாங்க. ஓகே